பெண்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை திறம்பட செயல்படுத்தியும் வருகிறது. அந்த வகையில் ஏழை பெண்கள் பொருளாதார ரீதியாக வாழ்வில் உயர கொண்டுவரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தற்போது வரை 1.14 கோடிக்கும் அதிகமான மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த உரிமை தொகை இதுவரை கிடைக்காத தகுதி வாய்ந்த மகளிர் அனைவருக்கும் வழங்க அரசு முயற்சி எடுத்து வருகிறது. இதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் விடுபட்ட குடும்ப தலைவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான முகாம் தமிழ்நாடு முழுவதும் சமீபத்தில் நடைபெற்றது. இந்த முகாம்களில் இதுவரை சுமார் 28 லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்துள்ளனர். ஒருவேளை இதுவரை தகுதியான பெண்கள் யாரேனும் மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பிக்காமல் இருந்தால் உங்கள் மாவட்டத்தில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு உடனடியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் அரசு அறிவித்துள்ளது. ஏனெனில் வரும் நவம்பர் 14ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அனைத்து மாவட்டங்களிலும் முழுமையாக நிறைவடைய உள்ளது. ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் இதுவரை விண்ணப்பம் பெற்றவர்களில் யாருக்கும் உரிமை தொகை வரவு வைக்கப்படவில்லை என்பதால் பலருக்கும் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பெறப்பட்ட புதிய விண்ணப்பங்கள் மீது தற்போது கள ஆய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தகுதியுள்ள புதிய பயனாளிகளின் பட்டியல் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் இறுதி செய்யப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன் பிறகு தகுதியுள்ள புதிய பயனாளிகளுக்கு வரும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்கள் நிபந்தனையற்ற பண பரிமாற்ற திட்டங்கள் UCT ஸ்கீம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில் பல மாநிலங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உதவும் வகையில் இது போன்ற திட்டங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றன. ஆனால் இந்த திட்டங்களால் மாநிலங்களின் நிதி நிலைமைக்கு கூடுதல் சுமை ஏற்படுவதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது. PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி 2022-23ஆம் ஆண்டில் வெறும் 2 மாநிலங்கள் மட்டுமே இத்தகைய திட்டங்களை செயல்படுத்திய நிலையில் 2025-26ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு சில தகுதி நிபந்தனைகள் உள்ளன. குடும்ப வருமானம் அடிப்படையில் இந்த உதவி வழங்கப்படுகிறது. ஏழை பெண்களுக்கு உதவுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். ஆனால் பல மாநிலங்களில் இது போன்ற தகுதி வரைமுறைகள் இல்லை. இது போன்ற திட்டங்கள் அரசியல் நோக்கங்களுக்காகவே அறிவிக்கப்படுகின்றன என்ற விமர்சனமும் உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் வருமானம், வயது போன்ற தகுதிகளின் அடிப்படையில் பெண்களுக்கு மாதந்தோறும் நேரடியாக வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படுகிறது. 2025-26ஆம் ஆண்டின் பட்ஜெட் மதிப்பீடுகளின் படி பெண்கள் நலனுக்காக இந்த நிபந்தனையற்ற பண பரிமாற்ற திட்டங்களுக்காக மாநிலங்கள் மொத்தம் ரூபாய் 1.68 லட்சம் கோடி செலவிட திட்டமிட்டுள்ளன. இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.5% ஆகும். அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் 2024-25ஆம் ஆண்டின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின் ஒப்பிடும்போது தங்களது UCT திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டை முறையே 31% மற்றும் 15% அதிகரித்துள்ளன. இந்த விரிவாக்கம் நிதி ரீதியான தாக்கங்களையும் கொண்டுள்ளது. PRS அறிக்கையின்படி UCT திட்டங்களை செயல்படுத்தும் 12 மாநிலங்களில் 6 மாநிலங்கள் 2025-26ஆம் ஆண்டிற்கான வருவாய் பற்றாக்குறையை எதிர்நோக்குகின்றன. இந்த பண பரிமாற்றங்களுக்கான செலவுகளை நீக்கும் போது பல மாநிலங்களின் நிதி நிலைமை மேம்படுவதாக தெரிகிறது. இது இந்த திட்டங்களே பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என்பதை காட்டுகிறது. கர்நாடக மாநிலம் தனது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 0.3% உபரியை எதிர்பார்த்திருந்தது. ஆனால் UCT திட்டங்களுக்கான செலவுகளை கணக்கில் கொண்டால் அது பற்றாக்குறைக்குள் செல்லும். அதே போல இமாச்சல பிரதேசம் தனது பணப்பரிமாற்ற திட்டத்தை படிப்படியாக அறிமுகப்படுத்தி மாநிலத்தின் அனைத்து பெண்களையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தி வருகிறது. நிபந்தனையற்ற பணப்பரிமாற்ற திட்டங்கள் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் PRS ஆய்வில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வருவாய் அதிகரிப்பு இல்லாமல் அதிக மாநிலங்கள் இது போன்ற நலத்திட்ட மாதிரிகளை பின்பற்றுவதால் இது ஒரு வளர்ந்து வரும் நிதி சவாலாக உள்ளது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வரி வருவாயை அதிகரிப்பது, அரசு செலவினங்களை கட்டுப்படுத்துவது அல்லது மத்திய அரசு நிதி உதவியை பெறுவது போன்ற மாற்று
மாற்று வழிகளை மாநிலங்கள் ஆராய வேண்டும். இந்த திட்டங்களின் நீண்ட கால நிலைத்தன்மைக்கு நிதி அதிகாரங்களை உறுதி செய்வது அவசியம் என்றும் இந்த ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க